பிறப்புன்னு இருந்தாலே கண்டிப்பாக இறப்பும் வந்து கூடவே சேர்ந்து தான் வரும். என்னடா எடுத்த உடனே வந்து இறப்பை பற்றி பேசுகிறானேன்னு நினைக்க வேண்டாம். லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெத் இஸ் த மோஸ்ட் சர்டன் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்குதோ இல்லையோ கடைசியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெத்துன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உறுதியான விஷயம். ஏன் இதை பற்றி நான் இன்றைக்கி பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக எங்களுடைய ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டாங்க. இப்போ அந்த இறந்தவரோட ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பையன், ஒரு 7வது படிக்கிற பையன். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் அந்த குடும்பத் தலைவி வந்து எப்படி வந்து அந்த ஃபேமிலியை வந்து இதுக்கப்புறம் ரன் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் வந்து முக்கியமான கேள்வி. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ இதை பார்க்குற லேடிஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஹஸ்பண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இதை வந்து ஒரு ஹஸ்பண்டாக இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஒய்ஃப்க்கு இந்த வீடியோவை காமிங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத தருணத்தில் உங்கள் ஒய்ஃப் உங்கள் ஃபேமிலியை எப்படி ரன் பண்ண போகிறாங்கன்றது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு லேடியாவோ இல்லை ஒரு ஒய்ஃபாவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் எதிர்பாராமல் அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்க வேண்டாம். இன்கேஸ் அந்த மாதிரி நடந்தால் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை ஒரு ஃபேமிலி ஃபைனான்ஸை வந்து எப்படி உங்கள் கையில் எடுத்துக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நான் உங்கள் சுந்தர், சிம்ஃபோனியா வெல்த், சென்னையிலேருந்து. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போது அவரோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 44 வயசு தான். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அவருக்கு வந்து எதிர்பாராத விதமாக வந்து ஆக்சிடெண்ட் நடந்தது. அதில் வந்து அவர் இறந்துட்டார். இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆன உடனே முதல்ல ஃபேமிலியில், அதாவது ஒய்ஃப், அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல அஃப்கோர்ஸ் இமோஷ்னலாக அவங்க வந்து ரொம்ப டவுனாக இருப்பாங்க. நேச்சுரலாக அதுலேருந்து அவங்க மீண்டு வரணும். ஆனால் மீண்டு வந்ததுக்கப்புறமா மேபி அது ஒரு 15-20 நாளில் இருக்கலாம், இல்லை ஒரு மாதத்தில் இருக்கலாம். மீண்டு வந்ததுக்கப்புறமா முதல்ல அவங்க செய்ய வேண்டிய விஷயம், தன்னுடைய கணவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும். முதல்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரா, அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அவர் ஏதாவது லோன் எடுத்திருக்காரா, அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரா அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ப்ராட்லி. இது இல்லாமல் அவருக்கு எங்கெங்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஐடியல்லே அவர் ஆல்ரெடி வந்து ஏதாவது நோட் புக்கில் ஏதாவது எழுதி வச்சுருக்காரா, இல்லை வந்து ஏதாவது எக்ஸல் ஷீட் போட்டு வச்சுருக்காரான்னு பார்க்கணும். இன்கேஸ் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் அவருடைய இமெயில் அண்ட் மொபைலோட ஆக்சஸ் உங்கள் கைக்கு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அவரோட இமெயிலை செக் பண்ணி ஏதாவது வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கா அப்படின்றத பார்த்து முதல்ல என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல லோன் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுப்போம். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம இருக்கோமோ இல்லையோ நம்மளோட இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஹிட் ஆக போகுது. அப்போது லோன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லோனுக்கு, அதுவும் ஸ்பெஷலாக ஹோம் லோன் மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் லோன் எடுக்கும்போதே இன்சூரன்ஸும் சேர்த்து எடுத்திருப்பாங்க. ஸோ முதல்ல அந்த ஹோம் லோன் இருக்குன்னா அந்த ஹோம் லோனுக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா உங்களுடைய பெரிய பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் அந்த ஹோம் லோன் கம்பெனிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஸோ வந்து தவறிட்டார் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹோம் லோனை வந்து ரீபேமெண்ட்டுக்கு ஈஸியாகிடும். ஸோ முதல்ல லோன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காரா, எங்கெங்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவர் இருக்கும்போது உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற அந்த பையனை படிக்க வைக்கிறதுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளோ நாள் அவர் தலையில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய முக்கியமான ஒரு கடமையாக மாறப்போகுது. அப்போது அந்த பையன் படிக்கணும் அப்படின்னா, அந்த பையன் 7வது தான் படிச்சுட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து அவர் வந்து பார்த்திங்கன்னா மேல் படிப்புக்கு போகிறாரு. அப்போ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் இன்றைக்கே யோசித்து வச்சிங்கன்னா உங்கள்கிட்ட வரப்போகிற பணத்தை வந்து நீங்கள் எப்படி பெட்டராக யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஏன்னா முதல் கடமை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பையனை நல்லபடியாக படிக்க வைக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான கடமை. அதுக்கப்புறம் அவர் ஏதாவது இன்சூரன்ஸ் வச்சுருக்காரா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்சூரன்ஸில் மெயினாக நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், எப்போவுமே வந்து யார் வந்து ஒரு ஃபேமிலியோட பிரெட் வினராக இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 50 லட்சமோ இல்லை 1 கோடியோ இல்லை 2 கோடிக்கோ வந்து சம் அஷ்யூர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா இன்கேஸ் அந்த இன்ஷூர்ட் இல்லாமல் போகிற காலத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய தொகை நம்ம கைக்கு வரும்.
அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் அவர் கையில் இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற லோனை வந்து லோன் இன்சூரன்ஸ் பார்த்துக்க போகுது, ப்ளஸ் ஃபேமிலிக்கு தேவையான அடுத்த ஒரு அட்லீஸ்ட் 5 to 10 வருஷத்துக்கு தேவையான பணம் வந்து உங்ககிட்ட பல்காக வரப்போகுது. அப்போ அந்த பணத்தை வச்சு முதல்ல உங்களுடைய பையனோட படிப்பை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அவர் மூலமாக வந்துட்டு இருந்த ரெகுலர் இன்கம் ஸ்டாப் ஆகிருக்கும். அப்போ மிச்சம் இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் ரெகுலர் இன்கம்மை எப்படி ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதெல்லாம் வந்து ஒரு இறப்பு நடந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம 2024 இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கே போயிட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் இன்றைக்கும் வந்து தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸையோ இல்லை ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸையோ வந்து மோஸ்ட்லி வந்து ஹஸ்பண்டுக்கு விட்டுடுறாங்க. அதில் தப்பு இல்லை, ஆனால் அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்னாவது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு க்ரைசிஸில் தான் நான் வந்து எழுந்து வரணும்னு அவசியம் கிடையாது. க்ரைசிஸ்க்கு முன்னாடியே நான் ரெடியாக இருந்தேன்னா அந்த க்ரைசிஸ் ஆக்சுவலாக க்ரைசிஸாகவே இருக்காது. ஸோ அப்போது முதல்ல இன்கேஸ் உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருக்காரான்னு முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் லோன் இருந்ததுன்னா லோனுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து முன்னாடியே பிளான் பண்ணிட்டோன்னா பெட்டராக இருக்கும். ப்ளஸ் ஹஸ்பண்ட் இருக்கும்போதே அவர் வந்து வேறு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சுருக்காரா, அதாவது அவங்களோட ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாரா, அதை உங்களால் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு அப்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லைஃப்க்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி அடுத்த இன்சூரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாமல் இந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் மூலமாக தான் இறந்தார். இப்போ நீங்கள் வந்து பேங்க்கில் கிரெடிட் கார்டு வாங்கும்போதோ இல்லை சில நேரம் டெபிட் கார்டுலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருந்தீங்கன்னாலும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஆக்சிடென்டல் டெத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் ஒரு தொகை வரும். ஸோ முதல்ல நீங்கள் வந்து இன்சூரன்ஸில் வந்து உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறமா உங்களுடைய ஜென்ரல் இன்சூரன்ஸ், சம்டைம்ஸ் கிரெடிட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் 1 by 1 நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் தேவையான பணத்தை நீங்கள் வந்து ஆக்சுவலாக அக்வயர் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால் ஏதாவது வந்து ஒரு பெரிய இழப்பில் தான் நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடியே தயாராகிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நீங்கள் வந்து ஹஸ்பண்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து உங்களுடைய தகவலை வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணுற விஷயத்த வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ இல்லை எதையாவது வச்சு அது எங்கேன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலனாலும் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நீங்கள் யாரை கூப்பிடணும் அப்படின்றதையாவது தெரிஞ்சுக்கோங்க. யார் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறாங்க, லோன் விஷயத்தை யார் பார்த்துக்கிறாங்க, இன்சூரன்ஸ் விஷயத்தை யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு மினிமம் தகவலையாவது அந்த எக்ஸல் ஷீட்லேயே பக்கத்துலேயே வந்து கான்டாக்ட் நம்பரோடு போட்டிருந்தா இன்கேஸ் எதிர்பாராத விதமாக ஏதாவது விஷயங்கள் நடந்தாலும் நீங்கள் இமோஷ்னலாக ரெக்கவர் ஆகிற போதே வந்து ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகிட முடியும். ஸோ அதனால் உங்களோட ஃபினான்சஸை நீங்கள் தான் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கணும். இல்லைனா அது வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் இல்லாத நேரத்தில் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கூட நீங்கள் வந்து சரியாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சில முக்கியமான விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஸோ அதனால் டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஃபைனான்சஸ். ஸோ இது வரைக்கும் சொன்ன தகவல்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எங்களுடைய சேனல் சிம்போனியா வெல்த் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.